ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ரெண்டாவது T20 ரிவ்யூ பண்ண போறேன். இங்கிலாந்து இந்த மேட்சை 4 விக்கெட் கையில வச்சு ஜெயிச்சுட்டா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் 11 ஆரம்பிச்சேன். நான் இந்தியாவுக்கு என்ன சொன்னேன்னா, சஞ்சு சாம்சனுக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொன்னேன். அவ வேற சூரியவன்சிக்கு டெபியூ கொடுத்தா 2 6 ரொம்ப ரன்னா அடிச்சார். அப்புறமா அவ அந்த அடுத்த விஷயம் பண்ண மாட்டான்னு தெரியும். ஆனா சொல்லிட்டே தான் இருக்க போறேன். திலக் வர்மா நம்பர் 3, இஷாந்த் கிஷன் நம்பர் 5 இந்த டீமுக்கு இன்னும் எடுப்படும். ஆனா அவ அப்படி பண்ணல. திலக் வர்மா நம்பர் 6 இறங்கினர் இன்னைக்கு. அது வேலைக்கே ஆகாது. கடைசியில ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 6 அடிச்சார். ஆனாலுமே அது எல்லா மேட்சுமே நடக்காது. அவர் நம்பர் 3 பிளேயர் தான். ஆனா அப்படி மாத்துற மாதிரி தெரியல. அவர் நம்பர் 3 விளையாடலன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 11ல அவருக்கு இடம் இல்லை. ஸோ என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படிதான் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த 11 நான் சொன்ன மாதிரி தான் விளையாடினா, எதிர்பார்த்த மாதிரியும் தான் விளையாடினா. இப்ப இங்கிலாந்துன்னு பார்த்தோம்னா, அவ இந்த T20 வேர்ல்ட் கப்லயுமே பார்த்தோம். அவ ஜாஸ் பட்லர் ஓப்பனிங் இருக்கிறா. நான் அந்த ப்ரீவியூலையும் சொன்ன மாதிரி, அதனால வில் ஜாக்ஸ் ஓப்பனர் நம்பர் 6 விளையாடுற, டாம் பேண்டர் நம்பர் 5 பேட்ஸ்மேனே கிடையாது, ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவருமே நம்பர் 5 விளையாடுறார். ஸோ இந்த பேட்டிங் லைனப்பே கலைச்சு போடுற மாதிரி இருக்கு. அவ அந்த மேட்சை ஜெயிச்சுட்டதுனால யாருமே அதை பத்தி பேச மாட்டா. ஆனா எதனால இன்னும் இங்கிலாந்து T20ல நல்ல டீம், எதனால இன்னும் ஜெயிக்காத இருக்க அந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் கூட மேட்சே ஜெயிக்கலாம். ஆவா எதனால அப்படி ஜெயிக்காத இருக்கான்னா, அந்த பேட்டிங் வேணப்ப சரியா ஸ்ட்ரக்சர் பண்றது கிடையாது. நான் சொன்ன மாதிரி வில் ஜாக்ஸ் ஓப்பனிங், ஜாஸ் பட்லர் நம்பர் 5 பண்ணா அது இன்னும் பெட்டரா தெரியும் இந்த டீம். அம்மா ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜாஸ் டங் திருப்பி ரெஸ்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா உள்ள கொண்டு வந்துட்டா. இந்தியா டாஸ் ஜெயிச்சுட்டு கரெக்டா பேட்டிங் எடுத்தா. பவர் பிளேல அடிக்கணும்னு சொன்னேன். 55 ரன் வரணும்னு சொன்னேன். 65 for 2. இந்த பவுலிங்கும் 13 ஓவருக்கு பெருசா சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. அது கஷ்டமான பிச்சு. 190 ஒரு அடிச்சா அப்புறமா இந்தியாவுக்கு இருக்கிற ஸ்பின்னர்ஸோட டிஃபெண்ட் பண்ண பார்க்கலாம்னு சொன்னேன். இந்தியா 190 அடிச்சா அது நல்ல ஸ்கோர் எனக்கு பொறுத்த வரைக்கும். 130 for 3 இருந்தா 13 ஓவர்ல. ஜாஸ் டங் நான் டெஸ்ட் மேட்ச்லயே ஒரு 4 ரன் per ஓவர் போற ஒரு பவுலர். இந்த கேஸ்ல 4 ஓவர் 46 பெருசா ஒரு ஆச்சரியம் படுற விஷயம் கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் மோர் சூட்டட் டு ஒயிட் பால் கிரிக்கெட் தேன் ரெட் பால். ஆனா ரன்னுக்கு போறது ஆச்சரியம் படுற விஷயம் இல்ல. ஜோஃப்ரா ஆர்ச்சரும் 40 ரன் போனர். அந்த 130 for 3லேருந்து அந்த 14வது ஓவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்ட உடனே சிவம் தூபேக்கு ஷார்ட் பாலா போட்டு, அப்புறமா இஷாந்த் கிஷன் அவுட் சைட் எச் பண்ணி அந்த ஓவர் 8 ரனுக்கு போச்சு. அங்கேருந்தே கொஞ்சம் ஒரு ஆட்டம் ஆரம்பிச்சுது. சாம் கரன் ஒரு 3வது ஓவர் ரொம்ப நல்லா போட்டு 157 for 5க்கு போனா, அந்த கடைசி ஓவர் ஜாஸ் டங் போட்டோடனே என்ன சொல்றது, 19வது ஓவர் ஹர்ஷித் ராணா ஒரு 6 அடிச்சர். அப்புறமா திலக் வர்மா நான் அந்த மாதிரி அடிப்பாருன்னு அந்த ஸ்டேஜை எதிர்பார்க்கல. ஏன்னா நம்பர் 6 அவரோட பொசிஷன் கிடையாது. ஆனா ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 சுமாரான பந்து போட்டுட்டு 2 6 அடிச்சார். அப்புறமா அவுட் சைட் எச் பட்டும் 4 போச்சு. ஸோ அப்படி பண்ணியுமே 190 for 7 நல்ல ஸ்கோர் எனக்கு பொறுத்த வரைக்கும். அது நான் இது பெருசா இந்த கடைசி 7 ஓவரை பத்தி நான் அவ்வளோ குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்தியா பேட்டிங் நல்லா தான் வாய்ந்திருக்கா. போன மேட்ச்மே அந்த கஷ்டமான பிச்சு 189 ரன் அடிச்சா. சில சமயம் பேட்ல படாது. இன்னைக்கு சிவம் தூபியுமே நம்பர் 5 தான் அவரோட பொசிஷனே. நம்பர் 4-5 தான் அவரோட பொசிஷன். வாய்ப்பு கொடுத்தா அவருக்கு பரல. ஆனா அது யாருக்கு வேணும்னு நடக்கலாம். ஸோ என்ன சொல்றது, அந்த கடைசி 7 ஓவரை பத்தி நான் அவ்வளோ குறை சொல்ல மாட்டேன். ஆனா திலக் வர்மா நம்பர் 6 பேட்ஸ்மேன் கிடையாது. அப்புறம் ஆதில் ரஷீதுமே ரொம்ப நல்ல பவுலர். ஆனா இந்தியாவுக்கு எதிராக அவர் அவ்வளோ சக்சஸ் என்ன சொல்றது, அந்த இந்தியா சீரீஸ்லுமே பார்த்தோம், அந்த T20 வேர்ல்ட் கப்லயுமே பார்த்தோம். இந்தியாவுக்கு எதிராக அந்த சக்சஸ் அவ்வளோ இல்ல ஆஃப் லேட் T20. திருப்பியுமே 2 ஓவர் 21 ரன். ஸோ இந்தியா நன்னா பேட் பண்ணாதான் ஓவரால் தான் நினைச்சேன். 190 நல்ல ஸ்கோர்னு நினைச்சேன். இப்ப இங்கிலாந்தோட இன்னிங்ஸ் இது ஜாஸ் பட்லர் உடனே அவுட் ஆயிட்டார். சில பேர் அன்லக்கி டிஸ்மிஸ்ன்னு சொல்லலாம். அப்ப பிரசன்னா சார் சொன்னதை பத்தி அவர் நிறைய தடவை இது சொல்லியிருந்திருக்கார். அந்த டெக்னிக்கல் ஃபிளா மேல போட்ட உடனே ஜாஸ் பட்லருக்கு கால் நகர்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேல போட்ட உடனேன்னு சொல்லியிருந்திருக்கார். எனக்கு டெக்னிக்கை பத்தி அவ்வளோ தெரியாது. ஆனா திருப்பியுமே ஐஸ்தீப் ஃபுல்லா போட்டு, இந்த கேஸ்ல சில பேர் அன்லக்கின்னு சொல்லலாம்.
ஆனா அவர் வந்து இன்னொரு வேற மாதிரியும் போந்தா கூட அந்த மாதிரி தான் would have been dismissed எனக்கு பொறுத்த வரைக்கும். இதே வில் ஜாக்சர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபார்ம்லயும் இருக்காரு. அவர் ஓப்பனிங் இறக்கிட்டு ஜாஸ் பட்லர் 5, ஹாரி புரூக் 4, ஜேக்கப் பெதல் 3. ஹாரி புரூக் 3, ஜேக்கப் பெதல் 4 போடுற அதுவும் பரவாயில்ல. இன்னைக்கு வந்து 2 பேருமே நன்னா விளையாடிட்டா. அப்புறமா நம்பர் 6ல வந்து ஒரு ஜேம்ஸ் கோல்ஸ், சாம் கரன், நிறைய ஆப்ஷன் இருக்கு. டாம் பேண்டனுக்கு இந்த டீம்ல இடம் இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா ஒரு ஓப்பனரை உட்காத்தி வச்சுட்டு டாம் பேண்டனை ஓப்பனிங் இறக்கணும். அந்த கேஸ்ல இந்த பேட்டிங் லைனப் வந்து எல்லாருமே அவரோட பொசிஷன்ல இறங்குவா. ஜெயிச்சுட்டதுனால யாருமே அதை பத்தி பேசவே மாட்டா. ஆனா 73 of 43, அப்புறமா அந்த ஸ்லோ பிச்ல 49 of 24. கண்டிப்பா அந்த மேட்ச் வந்து இந்தியா ஜெயிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா இப்ப வந்து ஒரு ஆச்சரியம் பட வேண்டிய விஷயம். ஏன்னா ரவி பிஷ்ணோய் எப்பயுமே அந்த மாதிரி ரன் அப்போட தான் போடுவார். ஆனா ஆரம்பத்திலேயே அந்த 3 பேக் ஃபுட் நோபால்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அந்த ஒரு 29 ரன் அந்த கொடுத்த ஓவர் தான் அந்த மேட்சே அந்த மாத்திருத்து. ஸோ என்ன சொல்றது, அது தவிர நான் பெருசா குறை சொல்ல மாட்டேன். ஹர்ஷித் ராணாவும் இன்னைக்கு சுமாரா போட்டார். அது தவிர ஹர்ஷ்தீப் சிங் ஒரு ஓவர்ல 27 ரன் கொடுத்துட்டுமே 4 ஓவர் 40, 3 விக்கெட். அக்சர் பட்டேல் ரன்னா போட்டார், வருண் சக்கரவர்த்தியும் ரன்னா போட்டார். ஸோ இந்தியா வந்து இந்த மேட்சை ஜெயிச்சிருந்துக்கணும். பெருசா நான் குறைலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு ஓவர் தான் தோத்தா. இப்ப அடுத்த மேட்ச் வந்து நாட்டிங்கம்ல எனக்கு எப்படி கண்டிஷன்ஸ்னு நான் அடுத்த மேட்ச் ப்ரீவியூ பண்ணி தான் நான் சொல்லணும். ஆனா ஒருவேளை அவ என்ன பண்ணானா பிரின்ஸ் யாதவ் வேணா எடுத்துன்னு வரலாம், இல்லைன்னா இன்னும் ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷனோட போகணும்னு நினைச்சான்னா அந்த கேஸுமே நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப வாஷிங்டன் சுந்தர் போட்டாலுமே அவர் 4 ஓவர் அவ கொடுத்ததே கிடையாது. சோ ஆனா பிஷ்ணோயை வந்து 3 ஓவர் 31 ரன் கொடுத்திருந்தாலுமே அவ 4 ஓவர் கொடுத்தா. சோ அந்த கேஸ்ல வாஷிங்டன் சுந்தர் விளையாடி 4 ஓவர் கொடுக்கலன்னா அதுவும் அந்த பிரயோஜனம் அவ்வளவு படாது. ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி பேட்டிங் அட் நம்பர் 8 மோஸ்ட் லைக்லி. சோ அவ வந்து பிரின்ஸ் யாதவ தான் கொண்டு வர போறான்னு நினைக்கிறேன், ராதர் தென் வாஷிங்டன் சுந்தர். அந்த அடுத்த மேட்ச் ப்ரீவியூல எந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் பார்த்து சொல்றேன். ஸோ நான் அவ்வளோ குறை சொல்ல மாட்டேன் இந்தியாவே, ஏன்னா அந்த ஒரு ஓவர்னால தான் தோத்தா. ஆனா இந்த ரெண்டாவது மேட்சை தோத்துட்டா. இங்கிலாந்துக்கு வந்து அதோட பேட்டிங் வந்து சரியா ஸ்ட்ரக்சர் பண்ணல. ஆனா ஜெயிச்சிட்டதுனால யாருமே பெருசா அதை சொல்ல மாட்டேன். எனக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் கொடுக்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.